இப்போ ஒருவேளை டைரெக்ட்டா ஏஎம்சி போய் நம்ம எஸ்ஐபி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபண்டு வாங்குறோம்னா, அதில் என்ன அட்வான்டேஜஸ்? இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட இல்லை டைரெக்டாக பேங்க்கில் மூலமாக பண்ணுறது, இல்லை ப்ரோக்கரேஜ் ஆப் மூலமாக பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? இப்போ இந்த எஸ்ஐபி டேட் முதல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது மாதிரி, அதாவது நம்ம ஒரு காம்போ மீன் மாதிரி அதுலேயே எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பற்றி நிறைய டாப்பிக்கில் பேசியிருக்கோம். ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் எஸ்ஐபியில் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஐபியில் நம்ம 10,000 மந்த்லி மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு 5th மந்த்து என்னால் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்ரி மந்த் அந்த 10,000 நான் 15,000 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்ஐபிலே எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. அது பாசிபிளா? அதான் மாடிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை மாற்ற முடியுமா அப்படின்னா அமௌண்ட்டை மாற்ற முடியும். பட் மோர் ஆஃப் ஆப்ரேஷ்னலி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 10,000 ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மேண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேண்டேட் என்னென்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த தேதியில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு. கரெக்ட். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏஎம்சி அந்த ஸ்கீமு அந்த அமௌண்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஓகே பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்களே உங்கள் ஒய்ஃபுக்கு மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டு மாதம் மாதம் போயிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு உங்கள் அமௌண்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் மாடிஃபை பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை 2 விதமாக மாடிஃபை பண்ண முடியும். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி 10,000 நான் 15,000 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நான் புதுசாக இன்னொரு 5,000 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அப்போ ஒரு 10,000 ஆல்ரெடி இருக்குது ப்ளஸ் ஒரு 5,000 அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 10,000 கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு 15,000 மட்டும் கொடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாதத்துக்கு 15,000 டெபிட் ஆகும். ஸோ ஆப்ரேஷ்னலி ஒன்று இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக 15,000 பண்ணிக்கலாம். இல்லைனா 10,000 சேர்த்து இன்னொரு 5,000 கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது ஒர்க் ஆகும். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஒரு 10,000 எஸ்ஐபி போடுறாருல, இப்போ அவர் ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் இனிஷியலாக. ஸோ இப்போ அதோட இந்த 5,000 சேரும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக காமிக்கும். இப்போ 5,000 நம்ம தனியாக போடுறோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸோ அதுக்கு தானே அது போகும் அப்படின்ற ஒரு பார்வையும் கூட அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஸோ ஒன்று நீங்கள் டெபிட் டேட்டை சேம் டேட்டாக கூட வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 10,000 10ஆம் தேதி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக போடுற 5,000 நீங்கள் 10ஆம் தேதியை கூட வைக்கலாம். அப்போது பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது. அதுவே நான் வேறு டேட் போடுறேன். ஒன்று 10ஆம் தேதி போயிட்டு இருக்கு, இன்னொன்று 20ஆம் தேதி போடுறேன் அப்படின்னா அன்றைக்கி 20ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ, என்ஏவி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸோட மாற்றங்கள் இருக்கும். பட் இதை பற்றி நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ஸ்டடியே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வேறு மாதிரி கொஷின் கேட்பாங்க. சார் நான் எஸ்ஐபி போடுறேன், அதை 7ஆம் தேதி போட்டால் பெட்டராக இருக்குமா இல்லை 15ஆம் தேதி போட்டால் பெட்டராக இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுடைய எண்டு ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது 10 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது மீனிங்ஃபுல்லாக பெரிய டிஃப்ரென்ஸ் எங்கேயுமே வரதில்லை. ஸோ அதனால் நீங்கள் பிரித்து போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை ஒரே நாளில் போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இப்போ இந்த எஸ்ஐபி மாடிஃபிகேஷன் பற்றி பேசும்பொழுது ஏஎம்சியே அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க. டிஜிட்டலாக நம்ம ஃபினான்ஷியல் ஆப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது, ப்ரோக்கரேஜ் ஆப்பில் பண்ண முடியாது. பட் ஆனால் ஏஎம்சிஸ்ட்டை டைரெக்டாக நம்ம ஃபார்ம் எழுதி கொடுத்து இது மாதிரி என்னுடைய எஸ்ஐபியை 10,000 15,000 நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு நான் டேரெக்டாக எழுதி கொடுத்தேன்னா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, பாசிபிலிட்டி 2 சைடுமே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஎம்சி சைடில் அதாவது ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணி ஏஎம்சி கிட்ட கொடுக்கவும் செய்யலாம். இல்லை நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்லேயே மோஸ்ட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் அதுலேயே கூட மாடிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்பில் போய் பண்ண முடியாதுன்றது கிடையாது. ஆக்சுவலாக ஆப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். முன்னாடி அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிசிக்கல் மோடில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாகவும் பண்ண முடியும், டிஜிட்டலாகவும் பண்ண முடியும்.
இப்ப எஸ்ஐபிலே வந்து நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப ஸ்டெப் அப் எஸ்ஐபில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னா என்ன சார்? இது முதல்ல ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்னன்றத பேசிடலாம். இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்னா என்ன? இது எல்லாராலயும் அப்படி ஸ்டெப் அப் பண்ண முடியுமா? இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாரி எஸ்ஐபிய பத்தி நெறைய பேசியிருக்கோம். ஆனா ஜென்ரலா ஸ்டெப் அப் பத்தி நெறைய பேருக்கு வந்து மீனிங் நெறைய வீடியோஸ்ல கவர் பண்ணதில்ல. ஸோ ஸ்டெப் அப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வருமானம் வந்து ஆண்டுக்கு ஒரு வாட்டி ஜென்ரலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு இன்கிரிமெண்ட்ன்றது வரும். இல்ல என்னுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்போ என்னுடைய சேமிப்பும் அதுக்கேத்த மாரி ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30% உங்களுடைய இன்கம்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுடைய சம்பளம் வந்து ரூ. 1,00,000 இருக்கு ஆர் ரூ. 10,000 இருக்குன்னு வச்சுப்போம். ரூ. 10,000க்கு 30% அப்படின்னா ரூ. 3,000. ஸோ நான் இப்போ ரூ. 3,000க்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னுடைய சம்பளம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 இருக்கிறது வந்து ரூ. 20,000 ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ என்னுடைய எஸ்ஐபி வந்து ரூ. 3,000 இருக்குது ப்ரொபோர்ஷனேட்டா ரூ. 6,000 ஆயிருக்கணும். இப்போ நம்மளுடைய லைஃப்ல அந்த மாரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ண முடியுமான்னா, நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து செலவுகள் எப்பவுமே வந்து நம்மள வந்து என்ன சொல்றது? கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலவுகள நோக்கி போயிடுவோம். அப்போ நான் இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து தடம் பொரளாம இருக்கணும் அப்டின்னா, அதையும் ஆட்டோமேட் பண்ண முடியுமா? அப்டின்னா ஆட்டோமேட் பண்ண முடியும். எஸ்ஐபியே ஒரு ஆட்டோமேஷன் தான். மாசா மாசம் நான் அ ஒரு வாட்டியும் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா நான் பண்ண மாட்டேன். இப்போ முதல் வாட்டி நான் 10,000 போட்டேன். 2வது மாசமும் நீங்க போடப் போறீங்களான்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் பதில. அதுவே எஸ்ஐபின்னு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா போது. இப்ப எஸ்ஐபிலே டாப் அப்பையும் நான் போட்டு விட்டுட்டேன் அப்டின்னா, அதையும் நீங்க ஆட்டோமேட் பண்ணிடுங்க. வருஷா வருஷம் என்னுடைய சம்பளம் இன்கிரீஸ் ஆகுன்றதுக்கு ஏத்த மாரி நான் ப்ரொபோர்ஷனேட்டா இன்கிரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ரூ. 10,000 போடுறேன். எனக்கு வருஷா வருஷம் ஆட்டோமேட்டிக்கா ரூ. 2,000 இன்கிரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கே சொல்லிட்டீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்னா, நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ற தொகை ஆட்டோமேட்டிக்கா உங்கள அறியாமயே இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்வெஸ்ட்மென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ போடுறீங்களோ அதுதான் வளரப்போது. இப்ப நீங்க ரூ. 10 போட்டீங்கன்னா, ரூ. 10 வளரப்போது. ரூ. 100 போட்டீங்கன்னா, ரூ. 100 வளரப்போது. அப்போ நீங்க நெறைய கேப்பிட்டல் போட்டீங்கன்னா, நெறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க போறீங்க. அப்போ இந்த டாப் அப் வந்து உங்கள வந்து ஆட்டோமேட் பண்ணுது. ஸோ, உங்களுடைய இன்கம் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும்போது, உங்க இன்வெஸ்ட்மென்ட் ப்ரொபோர்ஷனேட்டா இன்கிரீஸ் ஆவறதுக்கான ஆப்ஷன் பேர் தான் டாப் அப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெனிஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாரி, இப்ப நீங்க ஏதோ ஒரு இலக்க அடையணும்னு வச்சிருக்கீங்க. சரி நீங்க ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எஸ்ஐபி போட்டுட்டு வரீங்க. அதுல வந்து 10 வருஷத்துல நீங்க வந்து வந்து ஒரு தொகைய சேர்க்கணும். ரூ. 10,00,000 சேர்க்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க டாப் அப் மூலமா போனீங்கன்னா, நீங்க ஆண்டுக்கு ஒரு வாட்டி உங்களுடைய எஸ்ஐபிய இன்கிரீஸ் பண்ணும்போது, நீங்க 10 வருஷத்துல அடைய வேண்டியத மேபி 8 வருஷத்திலேயே அடைய முடியும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த டாப் அப்போட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஏர்ன் பண்ணும்போதே நீங்க நெறைய இன்வெஸ்ட்மென்ட் புஷ் பண்ணிடுறீங்க. ஏன்னா நம்மளுடைய இன்கமும் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். சில நேரம் வந்து நம்ம சீக்கிரமா ரிட்டயர் ஆவுற மாரி இருக்கலாம். இல்லன்னா வேலை இழப்பு இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து பணம் வரும்போதே நான் இன்வெஸ்ட் பண்றத வந்து எவ்வளோ புஷ் பண்றேனோ, அது பெட்டர் ஆயிடும். பிளஸ் நம்ம ஹைலி டிசிப்ளின்டா மாறிடுவோம். ஏன்னா என் அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகும்போது, மிச்சத்த இருக்கிறதுல தான் நான் வந்து செலவு பத்தி யோசிப்பேன். இப்போ அதிகமா டெபிட் ஆயிடுச்சுன்னா, கம்மியான பணம் தான் என் அக்கவுண்ட்ல இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட செலவும் வந்து மாறும். ஸோ என்னுடைய டிசிப்ளின நான் ஆட்டோமேட் பண்றேன். சார் இப்ப எஸ்ஐபி டேட் பத்தி சொன்னீங்க. இப்ப பொதுவா வந்து சம்பளம்ன்றது மோஸ்ட்லி 1ஆம் தேதி வந்துருது. இல்ல சில பேத்துக்கு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 31ஸ்டே வந்துரும். இல்ல 1 ஆர் 2 அப்படின்ற டேட்ல வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம். இப்ப பொதுவா அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா, நம்மள்ட்ட வந்து எப்பயுமே பணம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் பார்த்தோம்னா, நமக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கும். நம்ம வந்து செலவு பண்ணிருவோம். எப்படியோ செலவு பண்ணிருவோம். இப்ப இந்த எஸ்ஐபி டேட் வந்து முதல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இது வந்து நெறைய பேர் கேட்பாங்க. இன்ஃபாக்ட் நீங்க சொல்ற மாரி சார் லாஸ்ட்லலாம் டேட் வைக்காதீங்க சார். வச்சீங்கன்னா, மோஸ்ட்லி என் அக்கவுண்ட்ல பணம் இல்லாம போயிடும். நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாரி நெருக்கடி இருக்கு அப்டின்னா, இல்ல ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணிடுவோம்ப்பா. அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணோம் அப்டின்னா, உங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ள ஒரு டேட்ட நீங்க எடுத்துக்கலாம். முன்னாடியாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நீங்க 7ஆம் தேதியோ, 10ஆம் தேதியோ, 15ஆம் தேதியோ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்ப டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த டேட்ட வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் வரும். எப்படியா இருந்தாலும் 1ஆம் தேதி சம்பளம் வந்துரும் அப்டின்னா, நான் வந்து 3ஆம் தேதியோ, இல்ல 5ஆம் தேதியோ கூட நான் டேட்ட வச்சுட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என் சம்பளம் வந்த உடனே முதல் போற எல்லா விஷயத்தோட சேர்ந்து என்னுடைய எஸ்ஐபியும் இன்வெஸ்ட் ஆயிடும். இதே நான் வந்து ஒரு 20ஆம் தேதி போட்டேன்னா, இப்ப நம்ம எதிர்பாராத விதத்துல ஏதோ ஒண்ணு செலவு பண்ணிட்டோம், இல்ல பணம் காலி ஆயிடுச்சுன்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்காது. அப்போ எஸ்ஐபி மிஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க சம்பளத்துல இருந்து மேக்ஸிமம் 3 நாள்ல இருந்து அதாவது மினிமம் 3 நாள்ல இருந்து
1 வாரத்துக்குள்ள நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்ஐபி வந்து பெருசா மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து உங்க மாரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அணுக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா பேங்க்ல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இல்லாம ஏஎம்சிஸ்லயே டைரக்ட்டா நம்ம போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வேளை வந்து டைரக்ட்டா ஏஎம்சி போய் நம்ம வந்து எஸ்ஐபி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபண்ட் வாங்குறோம்னா, அதில என்ன அட்வான்டேஜஸ்? இப்போ உங்கள மாரியான ஆட்கள்ட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட இல்ல வந்து டைரக்ட்டா பேங்க்ல மூலமா பண்றது, இல்ல புரோக்கரேஜ் ஆப் மூலமா பண்றதுல என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸோ இதில 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்டின்னா, என்ன மாரி இண்டிவிஜுவல்ஸும் இருக்கலாம். பேங்க்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அதே மாரி நெறைய புரோக்கரேஜ் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். என்ன அவங்களுடைய பிராண்ட் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்லிஷ்டா இருக்கும். பிளஸ் கம்பெனி லார்ஜா இருக்கும். பட் அவங்களும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரம் அன் ஆப்பரேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் அ லைசென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே சேம் தான். இப்போ ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய பேங்க்ல எனக்கு சர்வீஸ் கிடைக்கும்னா நான் பேங்க்க எடுத்துட்டு போலாம். எனக்கு சர்வீஸ் கிடைக்காது, எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது, எனக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்டின்னா வந்து என்னால டக்குன்னு வந்து ரீச் பண்ண முடியாது அப்டின்னா, நீங்க வந்து இந்த மாரி இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டரையும் நீங்க வந்து அணுகலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. ஜெனரலா வந்து 500லேருந்து 1000 கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்க மூலமா நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அட்வைஸ் வந்து கிடைக்கும். கிடைச்சதுன்னா, நீங்க வந்து கரெக்ட்டான ப்ராடக்ட்ட தேர்ந்தெடுத்து கரெக்ட்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நேச்சுரலா நீங்க ஒரு சின்ன ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபீய வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர் தான் வந்து அததான் ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் பிளானுக்கும், ஒரு டைரக்ட் பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5ல இருந்து 1% வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஸ்கீம் மாறும். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்றாங்க. கரெக்ட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து பல விஷயங்கள் கவர் ஆகும். அதாவது ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபீ. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜ்மென்ட் ஃபீ இருக்கு. அப்புறம் ரெகுலேட்டரி ஃபீ இருக்கு. ஸோ, இப்ப நான் டைரக்ட்டா ஒரு ஏஎம்சில போய் அதாவது டைரக்ட் பிளான்ல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எது மைனஸ் ஆகும் அப்டின்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்ல அட்வைசருக்கோ குடுக்க வேண்டிய ஃபீ மைனஸ் ஆகும். மத்தபடி இருக்கிற ஃபீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, ஜெனரலா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஒரு 0.5%ல இருந்து மேக்ஸிமம் 1% வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா, நீங்க உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு. அவர் உங்களுடைய எல்லா நீட்ஸையும் பார்த்துக்கிறாரு. அப்ப இந்த ஃபீய குடுத்து நான் வந்து சர்வீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பெனிஃபிட்டா பட்டதுன்னா, நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போலாம். இல்ல எனக்கு இந்த 1%யோ இல்ல இந்த 0.5யோ நான் வந்து கண்டிப்பா சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போய் பண்ணலாம். பட் அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சில புரிதல் இருந்தா தான் நீங்க அத போய் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க 1/2% நான் சேமிக்கிறேன்ற இதுல போயிட்டு, நீங்க கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம போயி, அதுல நஷ்டம் அடைஞ்சதுன்னா, அது 1/2%ஓட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ப்ராடக்ட் ஒண்ணு தான். பட் எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸி. பட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1/2% கிட்ட இருக்கும் ஈஸியா. சார் இப்போ அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி ஏஎம்சி வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இருப்பாங்களா? அவங்கள அப்ரோச் பண்றது ஈஸியா? இப்போ பிசிக்கலா நான் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்கே போய் நான் வந்து ஃபண்ட் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில, அதில ஏதாவது எனக்கு அட்வான்டேஜஸ், லிவரேஜ் இருக்கா? இல்ல டைரக்ட்டா போய் ஏஎம்சில வாங்குறனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்டோ, இல்ல வந்து ஸ்பெஷல் பிரைசிங்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் காமன் தான். ஆனா பிசிக்கலா எல்லா இடத்துலயும் ஆஃபீஸர்ஸ் இருக்கான்னா, எல்லா இடத்துலயும் இருக்காது. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாரி ஒரு 7, 8 இடங்கள்ல கண்டிப்பா பிரான்ச் இருக்கும். இது பெரிய மியூச்சுவல் ஃபண்டுக்கு சொல்றேன். இப்ப இதே நான் வந்து ஒரு டயர் 3 இல்ல ஒரு டயர் 4 சிட்டில இருக்கிறேன்னா, அங்க வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கணுமானா இருக்கான்னா ஆக்சுவலி இல்ல. அதாவது பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கே கிடையாது. இதுவே ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்டா இருக்கு. அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்டின்னா, மோஸ்ட் கேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல வெறும் சென்னையில மட்டும் தான் பிரான்ச் இருக்கும். நீங்க கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா கூட பிரான்ச் இருக்காது. அப்போ பிரான்ச் வந்து எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பிரான்ச் லீட்ஸ் டூ காஸ்ட், ஆப்பரேஷன்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு 10 பேருக்காக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர் கீப் இன்கிரீசிங் இன் அ பர்ட்டிகுலர் சிட்டி ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் இன்னைக்கு டிஜிட்டல் வந்தனால, இன்னைக்கு நீங்க பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லனாலும் நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வேணா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க கேட்ட கேள்வி நான் டைரக்ட்டா போய் பண்ணேன்னா எனக்கு ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட் இருக்கான்னா, அந்த பெனிஃபிட்லாம் எதுவும் கிடையாது. சார் இப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன் பத்தி நெறையா நம்ம பேசியிருக்கோம். எஸ்ஐபில இருக்கக்கூடிய டைவர்சிஃபிகேஷன் பத்தியும் பேசியிருக்கோம். இருந்தாலுமே எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த டைவர்சிஃபிகேஷன் பத்தி பேசும்போது 2, 3 ஃபண்டு வாங்குறது அப்படின்றது ஓகே. பட் ஆனா நெறைய பேர் நெறைய ஃபண்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க.
இப்போ சிம்பிளா வந்து ஒரு 4, 5 ஃபண்ட் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன கேட்டகரியில மெயின்டெயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு 12% ரிட்டர்ன்றது வந்து பெர் இயர் கிடைக்கும். ஒரு லாங் ரன்ல அப்படின்னா, என்னென்ன ஃபண்ட் நீங்க சஜெஸ்ட் பண்ணுவீங்க? சிம்பிள் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். அதாவது உங்களுடைய லாங் டெர்ம் டைம் இருந்ததுன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ல போட முடியும். என்னால வந்து வாலட்டிலிட்டிய பார்க்க முடியும். என்னோட ரிட்டர்ன் அட்லீஸ்ட் 12லேருந்து 15% இருக்கணும் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்னா, நீங்க ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் இந்த மாரி ஒரு கேட்டகரியில ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இது மாரி, அதாவது நம்ம ஒரு காம்போ மீல் மாரி. அதிலேயே எல்லாமே வந்துரும். ஸோ உங்களுக்கு லார்ஜ் கேப் வந்துரும், மிட் கேப் வந்துரும், ஸ்மால் கேப் வந்துரும். அது ஒரு முக்கியமான கேட்டகரி. இதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு வந்து ஹை ரிஸ்க் வேணாம். இதுக்கு அதாவது என்ன சொல்றது? காம்ப்ளிமென்டிங்கா இருக்கிற மாரி எனக்கு வந்து கோல்ட்லயும் பணம் வேணும். அப்புறம் எனக்கு டெட்லயும் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு மல்டி அசெட் மாரி ஒரு கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாம நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்ன்ற மாரி ஒரு கேட்டகரியிலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 4 கேட்டகரி பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து நான் அதாவது ரொம்ப அக்ரெசிவான இன்வெஸ்டர் இல்ல. லாங் டெர்ம்க்கு இருக்கிறேன் அப்டின்னா, இது போதும். இப்போ கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டருக்கு இது ஆனா பெஸ்ட்டுன்றீங்க. டைம் குடுக்கணும். கன்சர்வேட்டிவ்னாலும் இதுல ஏன்னா எல்லாமே ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இப்ப எனக்கு வந்து ஈக்விட்டி ஃபண்டோட காம்போசிஷன் ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்டின்னா, மேபி நீங்க ஆரம்பிக்கிறதே ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் மாரி ஒரு ஃபண்ட்ல ஆரம்பிக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப்ப கூட நீங்க அவாய்ட் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் மாரி ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கிற மாரி ரிஸ்க் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி. நீங்க 3, 4 வருஷம் இருந்தீங்கனாலே கேப்பிட்டல் பெருசா ரிஸ்க் இருக்காது. இதுவே நான் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல பண்ணணும்னா சம்டைம் வந்து 6, 7 வருஷம் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றேன். அப்போ நீங்க வந்து பேசிக்கா ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், ஒரு ஹைபிரிட், ஒரு மல்டி அசெட். இந்த ஒரு 4 நீங்க பண்ணீங்கன்னாலே, ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற 12% ரிட்டர்ன் ஒரு 10 இயர் பீரியட் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய. அது 1. இப்போ நான் வந்து இதிலேயே கொஞ்சம் அக்ரெசிவா நான் என்னுடைய ரிட்டர்ன் 12 வேணாம். எனக்கு 15, 18 ஆனா என்னால வந்து வாலட்டிலிட்டிய பார்க்க முடியும். ரிஸ்க் மார்க்கெட் கீழ இறங்குனா வந்து இறங்குனாலும் என்னால ஒத்துக்க முடியும் அப்டின்னா, நீங்க இதோட சேர்த்து ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப்பையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு 5, 6 கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்தீங்கனாலே, நீங்க மார்க்கெட்டோட மேக்ஸிமம் இத வந்து நீங்க வந்து கவர் பண்ணிடுறீங்க. இது ஒரு சாதா எனக்கு பெருசா இத பத்தி புரிதல்லாம் இல்ல. நான் இத பத்தி பெருசா ரிசர்ச்லாம் பண்ண மாட்டேன் அப்டின்னா, இந்த மாரி பண்ணாலே போதுமானது. ரொம்ப சிம்பிளிஃபைடா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.